ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இப்போ ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த துறையில் பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்புமே வெளியிடாமல் இருந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழ்நாடு சத்துணவு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான பணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாகவே 3 வேகன்சி இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு சத்துணவு திட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பாக தான் இருக்கப்போது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன வேகன்சியெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ கணக்கெடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே சத்துணவு துறையில் காலியாக இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர், சமையலர் உதவியாளர் இந்த 3 விதமான பணிக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கும் நீங்கள் எயித்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 3 பணிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவரால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எப்படி அப்ளை செய்வது இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளாக இருக்கு இல்லையா. ரொம்ப வருடம் கழித்து இப்போ சத்துணவு துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாகவே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் போஸ்டிங்கெல்லாம் இது 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், தகவல் தொகுப்பாளர், கணினி உதவியாளர் இந்த 3 விதமான பணிக்கு தான் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 18/2/2025 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பித்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அனைவருமே இந்த நீங்கள் டைப்பிங்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேலையை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றிருக்கலாம். அதில் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலகத்தின் காலியாக உள்ள 3 அலுவலக உதவியாளர், தகவல் தொகுப்பாளர், கணினி உதவியாளர் பணியிற்கான நிற்பதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதிகாரமுள்ள விண்ணப்பதாரர்கள் 18/2/2024 அல்ல அதற்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என இந்த பணிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, விண்ணப்பது எப்படி, அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் இதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் டிகிரி டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருக்குது. அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் ஓவராலாகவே 30,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தை மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாகவே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு திட்டத்தின் செயலகத்தில் தான் நம்மளுக்கு 3 விதமான போஸ்டிங் 3 விதமான காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதற்கு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பதவிகள் வந்து இருக்குது அப்படின்னா, பதவிகளை பொறுத்தளவுக்கு அலுவலக உதவியாளர், தகவல் தொகுப்பாளர், கணினி உதவியாளர், இந்த 3 விதமான பணி தான் ஒவ்வொரு காலி பணிகள் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான வேகன்சிக்கு தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் வந்து இப்போ வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அலுவலக உதவியாளருக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா, பணிக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து 8வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தகவல் தொகுப்பாளருக்கு பணிக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதிலும் கணினியில் MS ஆஃபீஸ் அனுபவம் பெற்றிருக்க இருத்தல் வேண்டும். கீழ்நிலையில் தட்டச்சிற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். கணினி உதவியாளருக்கு வந்து அந்த பணிக்கு நீங்கள் டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினியில் MS ஆஃபீஸ் இதே மாதிரி தான் அதுக்கும் MS ஆஃபீஸையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டச்சட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜி நீங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து 8,000 ரூபாய் முதல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தகவல் தொகுப்பாளருக்கு மாதமே 15,000 கொடுக்கும். அதே மாதிரி கணினி உதவியாளருக்கும் 15 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதில் இந்த வேலைக்கு எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யறதை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் சதுர திட்டத்தின் பணிக்கு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் அழைக்கப்படுவார்கள். நேர்காணலில் தேர்ந்தெடுக்கும் நபர்களுக்கு பணி வழங்கப்படும் என நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதற்கு அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் விண்ணப்பிக்க முகவரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு இல்லையா, மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு 2வது தளம் B பிரிவு அறை எண் 3 அலுவலக நேரத்தில் 10 முதல் 5:45 வரை என்பதெல்லாம் பெற்றிருக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸை பொறுத்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து அனுப்பணும். அதனால் இந்த அட்ரஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிடும். இதில் லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் இது வந்து செங்கல்பட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து சத்துணவுத்துறைக்கான ஒரு முதல் மாவட்டமாக தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கணினி உதவியாளர் தகவல் தொகுப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரே ஃபார்ம் தான். இதில் வந்து எந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி என்ன டிக் பண்ணிக்கோங்க. அதோடைய உங்களுடைய பேர், அப்புறம் உங்களுடைய கணவர் பேரா, தகப்பனார் வந்து பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி, நீங்கள் வந்து என்ன இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்களா பெண்களா அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம், நீங்கள் வந்து என்ன மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனவரா, ஆகாதவரா, அதுக்கப்புறம் வகுப்பு என்ன கல்வித்தகுதி வந்து வைத்திருக்கீங்க. கல்வித்தகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தகுதி விவரம், தொகுப்பாளராக கணினி உதவியாளர் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து என்ன இதுக்கு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தமிழ் டச்சு இளநிலை, தமிழ் தட்டச்சு முதல் நிலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து சான்றிதழ் இருக்கா, அந்த சான்றிதழுடைய எண் 4 வந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிடணும். அதுக்கப்புறம் இதர் தொழில்நுட்ப தகுதிகள் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதான முன் அனுபவம் ஏதான இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முன் அனுபவம் நீங்கள் எங்கன்னா வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இருந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து குறிப்பிட்டுக்கலாம். தொடர்பு கொள்ளவரே முகவரி, வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முகவரி பர்மனெண்ட்டான அட்ரஸ் வந்து கொடுங்க. அப்புறம் நிரந்தர முகவரி, அதுவும் 2 சேமாக இருந்துச்சா கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய எங்கெங்கே வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே உங்களுடைய கையொப்பம் வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா வீடியோவில், அதில் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் செங்கல்பட்டு அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.